ஜாதி பெருமை பேசுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து சமீபம் பார்க்க முடியும். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. இந்த ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், அவன் கண்ணுல ஒரு திமிரு. யாரு நீயா? கொஞ்சம் கம்முனுக்கிறியா? ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. அண்டவா என்ன எப்படி புலம்போடுற ஆதா மீனாட்சி. ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க, அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க. சந்தனம் இரு நான் கேட்டுக்கிறேன், நானே கேட்டுக்கிறேன். இரு சந்தனம் ப்ளீஸ். பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். ருக்கோ ஜரா சபர் கரோ. ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது நீங்க பாக்கும்போது ஒரு கம்பெனில சூப்பர்வைஸ் பண்ற மாதிரில இருக்கு இப்படி பாக்க நடக்கிறது. இப்ப உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை, மீசை பெரிய அளவுக்கு நான் வளரல. நக்கல்யா அவனுக்கு இல்ல, மீசை வளர்ந்தா இப்படி இருக்கும். வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆனா மீசை வளரலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்கு, ஆனா வருத்தம் இருக்கு. வருத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மீசை இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கம்பீரமா இருப்பேன். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நாங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்போம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒரு மாலுக்குள்ள ஒரு பேங்குக்குள்ள எல்லாம் போறீங்க, அங்கெல்லாம் எப்படி இருப்பீங்க? எப்பவுமே அப்படிதான் இருப்போம். எப்படி எப்படின்னா அப்படி தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. உடனே ஒரு வீடியோ கண்டென்ட் அடிச்சியமா நீ இப்போ? ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். வந்து அந்த டி ஷர்ட்டுக்கு பின்னாடி போட்டுக்கிறோம், பழகிப்பார் பாசம் தெரியும், பகைத்துப்பார் வீரம் புரியும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நாட்டை ஆண்ட அவெஞ்சர் வம்சம், மண்ணில் பாதி அவெஞ்சர் சாதி. அடடடட எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம். பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. இவர்கள் ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது உங்களுக்குள்ள? இதான் நேரம், இந்த பேட்டை பாயில நேரம். சட்ட பட்டனை கழட்டி விட்டுருவாங்க, கையில தங்கம் இல்லனா வெள்ளியில நல்லா தெரியற மாதிரி போட்டுருவாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எல்லாத்த விட அந்த மரியாதை குறைவான அந்த நடை அவங்கள்ட்ட இருக்கும். அது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கெத்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கட்டுவிட்டா. இந்த பைக்ல போகும்போது அந்த கெத்து அப்படியே தெரியும். ஒரு பட்டனை கழட்டிட்டு அந்த, அதாவது நீங்க கெத்துன்னு சொல்றதா ஒரு மரியாதை குறைவுன்னு சொல்றாரு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இப்போ நீங்க இன்னொரு கிராமத்துக்கு போறதா வச்சுக்கோ, அங்க இன்னொரு ஜாதிக்காரங்க தான் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. இப்ப அந்த ஆளுங்க உங்க முன்னால வர்றாங்க, நீங்க அவங்களுக்கு முன்னால என்ன தோரணம் பண்ணுவீங்க? தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவங்க நடந்து வரும்போது அவன் கையில தூக்கி கட்டுறேன், நானும் பதில் கட்டுறேன்னு சொல்றேன்ல. அதே மாதிரிதான் அவன் என்ன செய்யறானோ அதான் நானும் செய்வேன். பொறுக்கி பய பொறுக்கி பயடா, பொறுக்கிடா நீ. செஞ்சு காட்டினப்ப எப்படின்னா, இப்ப எனக்கு வந்து எங்களை விட அந்த எண்ணிக்கையில குறைவான ஜாதியை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அவரையிலே கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிடும், வேட்டி எடுத்துட்டு அப்படி பார்த்தோமா அவன் அப்படி குனிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு தான் சொன்னீங்க. அதான் இல்லங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்?